இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது டீ கடை உளுந்த வடை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 உளுந்தை எடுத்து நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் இதை சோக் பண்ணாலே போதும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக்சியில் ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது அந்த மாவு கொஞ்சம் நாளுக்கு திரண்டு வரும். ஜாரில் எதுவுமே ஒட்டாமல். ஊற வச்சுருக்கிற உளுந்தை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகரன்னு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மொத்தமாக தண்ணி நீங்கள் சேர்த்தாலே இந்த 100 உளுந்துக்கு கரெக்டாக வரும் அதோட கன்சிஸ்டன்சி. நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஒரு 2 தடவை 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் கையில் எடுத்து அந்த மாவை கீழே விட்டிங்கன்னா அது ஒன்று ஒன்றா கட்டாய் விழுற மாதிரி விழும். வடை ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக நான் பாயில்டு பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன கிழங்கா இருந்தால் கூட போதும். 1 சேர்த்தா போதும் இந்த 100 உளுந்துக்கு. இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்ச இந்த வடைக்குள்ள மாவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதா அப்படிங்கிறத. அதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மாவை கொஞ்சம் அதில் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட மிக்ஸ் ஆகாது, அது தனியாக விலகி இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் க்ரஷ்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. துருவின இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பல்லாரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, கீரைப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கீரைப்பொடி இல்லாதவங்க நீங்கள் வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். கீரைப்பொடியோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே நான் சொன்ன அளவில் இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இதோட டேஸ்ட்டு, சாஃப்ட்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதே அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் அதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். மெதுவடை ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு உங்கள் கையை அதில் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு டைமுமே தண்ணியில் கையை நினச்சிட்டு தான் நீங்கள் மாவு எடுத்து போடணும். இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்த உடனே நீங்கள் ஆயிலில் போட்டுருங்க. இல்லைன்னா அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. 1 டைம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மாவை கையில் எடுத்துகிட்டு உடனே ஆயிலில் போட்டுறணும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமுமே தண்ணியில் கையை நினைக்கிறத மறந்துடாதீங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம கையை தண்ணியில் நினைக்கிறோன்னா அப்போ தான் மாவு கையை விட்டு விலகி விழும். இல்லைன்னா மாவு எல்லாமே கையில் ஒட்டிடும். இதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான மொறுமொறுப்பான டீ கடை மெதுவடை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. மேலும் இதே மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.